ஹாய் டு ஆல், வெல்கம் டு ஹரியந்த் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஆர்பியோட ப்ரீவியஸ் இயர்ல பாலிட்டி கொஷின்ஸை பார்க்க போறோம். பாலிட்டியில நம்ம அரசியல் நிர்ணய சபையில என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அரசியல் சாசன குழுவின் தலைவர் யாரு? அதாவது டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யாரு? நம்ம இந்திய அரசியலமைப்பை மொத்தமா உருவாக்குனவரே அவர் தான். சரிங்களா? அவரை தான் இந்திய அரசியலமைப்பின் குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அவர் யாருன்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் தான். சரிங்களா? இப்ப அரசியலமைப்பு குழுவுல தலைவர்னு சொல்லிட்டா அம்பேத்கர். மற்றவங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோபாலசுவாமி ஐயங்கார் இருந்தாரு, சையத் முகமது சாதுல்லா இருந்தாங்க, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்தாங்க, முன்ஷி இருந்தாங்க, முன்ஷி மாதவராவ், அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி இருந்தாங்க. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? 7 பேர் கொண்ட குழு தான் அரசியலமைப்பு குழுன்னு சொல்றோம். இதுல தலைவர் யாரு? அம்பேத்கர். மத்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டாங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, அரசியலமைப்பு குழுவின் தலைவர் அரசியலமைப்பு குழுவின் உறுப்பினராக இல்லாதவர் யார் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பேத்கர் தலைவர், கோபாலசுவாமி ஐயங்கார், சாதுல்லா, கிருஷ்ணமாச்சாரி, முன்ஷி, மாதவராவ், இவங்க எல்லாருமே அது கீழே வர்ற உறுப்பினர்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, திரும்பியும் அரசியல் சாசன குழுவை பத்தி தான் திரும்பியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் சாசன குழு எப்போ உருவாச்சு? அரசியல் சாசன குழு எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 29, 1947 தான் உருவாச்சு. சரிங்களா? ஆகஸ்ட் 29, 1947 தான் அரசியல் நிர்ணய சபை உருவாச்சு. எத்தனை பேர் கொண்ட குழு? 7 பேர் கொண்ட குழு. யார் தலைவர்? அம்பேத்கர் தான் தலைவர். சரிங்களா? இவரை நம்மளுக்கு இன்னொரு பேர் கூட சொல்றாங்க. அம்பேத்கருக்கு இவருக்கு நவீன மனு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியல் சாசன குழுவின் உறுப்பினர் அல்லாதவர் யார் கேட்ட பாத்தீங்களா? முன்னாடி தலைவர் யாருன்னு கேட்டாங்க. அந்த குழுவுல 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர்ல இல்லாதவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம்? சையது முகமது சாதுல்லாவை பார்த்தோம், கோபாலசுவாமி ஐயங்கார் பார்த்தோம், முன்ஷியை பார்த்தோம். தாக்கூரை பார்த்தோமா? இல்ல. அப்ப ஆன்சர் தாக்கூர். அப்ப இவங்கெல்லாம் இல்ல. இவங்க மட்டும்தான் அந்த குழுவுல இல்லாம இருந்தாங்க. ஓகேவா? அப்ப ஏவி தாக்கூர் இல்ல. ஆன்சர் டெல்லி. அடுத்தது, எந்த குழு அடிப்படை கடமைகளை அரசியல் சாசனத்தில் சேர்க்க பரிந்துரை செய்ததுன்னு சொல்றாங்க. நம்மளோட அரசியலமைப்பு குழுவுல பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4ன்னு சொல்லிட்டு பகுதி 25 வரைக்கும் இப்ப இருக்கு. சரிங்களா? அதுல அடிப்படை கடமைகளும் சேர்த்திருந்தாங்க. முன்னாடி அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கி அதுல கடமை சேர்த்திருந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எப்ப சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1976 தான் சேர்த்தாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் படின்னு பார்த்தோம்னா 42nd அமெண்ட்மெண்ட் படி சேர்த்தாங்க. சரி, இங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம சொல்லலாம், அடிப்படை கடமைகளை அரசியல் சாசனத்தில் சேர்க்க பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு கேட்டோம்னா ஸ்வரன் சிங் குழு. இதுதான் நம்மளுக்கு அடிப்படை கடமைகளை பரிந்துரைச்சது. சரிங்களா? எந்த வருஷம்? 1976ல 42 அமெண்ட்மெண்ட் படி இதை நம்ம அரசியலமைப்புல சேர்த்தாங்க. சரி, அடுத்த கொஸ்டின். இது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 562 சுதேசி அரசு நாடுகளை ஒன்றிணைக்க காரணமானவர் யார்? 562 சுதேசி அரசுகளை ஒன்றிணைக்க காரணமானவர் யார்? யார்? வல்லபாய் ஜாவர்ஜிபாய் பட்டேல். வல்லபாய் ஜாவர்ஜிபாய் பட்டேல் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. 565 சுதேசி நாடுகள் இருந்துச்சு. மொத்தம் 565 சுதேசி நாடுகளையும் 562 சுதேசி நாடுகளை இந்தியாவோட ஒன்றிணைச்சிட்டார். அவரை நம்ம இன்னொரு பேர் கூட இவருக்கான நிக்நேம் வச்சிருக்கோம், இரும்பு மனிதர்னு சொல்லி வல்லபாய் பட்டேலுக்கு நிக்நேம் வச்சிருக்கோம். இவர் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு மனிதர். சரிங்களா? இந்த வல்லபாய் பட்டேல் இன்னொரு அமைச்சராகவும் இருந்தார். என்ன அமைச்சரா இருந்தாருன்னு பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டரா இருந்தார், உள்துறை அமைச்சராகவும் இருந்தார். சரிங்களா? 562 சுதேசி அரசுகளை ஒன்றிணைக்க காரணமானவர் வல்லபாய் பட்டேல். இவருக்கு இரும்பு மனிதர்னு பேர் இருக்கு. ஹோம் மினிஸ்டராகவும் இருந்தார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யார்?
நம்ம ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டோம், வல்லபாய் பட்டேல். அடுத்த கொஸ்டின்லேயே பார்த்து கேட்டிருக்காங்க, நிதி அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்.கே. சண்முகம் செட்டி தான் நிதி அமைச்சரா இருந்தாங்க. இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யார்? ஆர்.கே. சண்முக செட்டின்றவங்க தான் முதல் நிதி அமைச்சர். சரிங்களா? எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1947ல நவம்பர் 26ல முதல்ல பட்ஜெட்டை கொண்டு வந்தவர் இவர் தான். சரிங்களா? ஆர்.கே. சண்முக செட்டி சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல்ல பட்ஜெட்டை கொண்டு வந்தவர் ஆர்.கே. சண்முகம் செட்டி. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1947 நவம்பர் 26. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கீழே உள்ளவற்றில் எது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இது கிழக்கிந்திய கம்பெனியானது பல்வேறு அமைப்புகளின் அதிகாரங்களையும் மற்றும் பொறுப்புகளையும் வரையறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்ன பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வந்து ஒரு சட்டம் போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சட்டத்தின் மூலம் தான் அவங்களுக்கு கீழே இருக்கிற கம்பெனி எல்லாமே நடந்தது. சரிங்களா? அந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டத்தின் மூலம் தான் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை உருவாக்குனாங்க. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் சொல்லிட்டு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த சட்டத்தின் மூலமா தான் முதலா உச்சநீதிமன்றம் உருவாச்சு. எங்க உருவாச்சுன்னா கல்கத்தாவில உருவாச்சு. எப்ப உருவாச்சு? இந்த சட்டத்தின் மூலம் 1773வது சட்டத்தின் மூலம் 1774 உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கல்கத்தா உச்ச நீதிமன்றம் எப்போ உருவாச்சு? 1774. எந்த சட்டத்தின் மூலம்? 1773வது ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் உருவாச்சு. சரி, இந்த கல்கத்தாவில ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்ற தலைவரா இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தலைவர் இல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் தலைமை நீதிபதியாகனா எலிசா இம்பேன்றவங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. எலிசா இம்பே தான் ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? முதல்ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா 1773. சரிங்களா? அந்த சட்டத்தின் மூலம் கல்கத்தா உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அந்த கல்கத்தா உச்ச நீதிமன்றத்துல முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சர் எலிசா இம்பே. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது, இந்தியாவின் சுதந்திர அரசியல் சாசனம் யாரால் உருவாக்கப்பட்டது? டேஷால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் சுதந்திரத்திற்கான அரசியல் சாசனம் டேஷால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1946 அமைச்சரவை குழுவால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த அமைச்சரவை குழு எப்ப போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 24ல போட்டாங்க. அமைச்சரவை குழு எப்ப போட்டாங்க? மார்ச் 24. இதனாலதான் நம்மளுக்கு சுதந்திரத்துக்கான அரசியல் சாசனம் உருவாக்கணும். சரிங்களா? இவங்க இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால தான். அது மட்டும் இல்ல, இந்த சட்டத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் கொண்ட குழு தான் இது. அமைச்சரவை குழுல 3 பேர் கொண்ட குழு. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெத்திக் லாரன்ஸ், ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். சரிங்களா? இந்த 3 பேர் தான் இந்த அமைச்சரவை குழுல இருந்தாங்க. யாரு? பெத்திக் லாரன்ஸ், ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். எப்போ உருவாச்சு? 1946 அமைச்சரவை குழு மார்ச் 24 அப்போ உருவாச்சு. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின்னர் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிரந்தர தலைவர்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்னு நிரந்தரமானா பர்மனண்டா, டெம்பரரியா கூட இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும். ஆமா, டெம்பரரியாவும் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நிரந்தரமா இருந்த தலைவர் யாருன்னு பார்ப்போம். சுதந்திரத்திற்கு பின்னர் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எப்ப இவரை நிரந்தர தலைவரா ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1947 டிசம்பர் 11 2வது கூட்டத்துல தான் இவரை நிரந்தர தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. 1947 டிசம்பர் 11. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்திய அரசியல் சாசன குழுவின் முதல் கூட்டத்தை கூட்டியது யார்?
நம்மளுக்கு இரண்டாவது கூட்டத்துலதான் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப முதல் கூட்டத்தை யார் கூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சச்சிதானந்த சின்ஹா. இவர் வந்து இந்த கூட்டத்துல ரொம்ப வயதானவர், அதனால இவரை தலைவரா நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாலினி கேட்டுக்கொண்டதுனால இவரை தலைவரா நிர்ணயிச்சிட்டாங்க முதல் கூட்டத்துல. அதனால முதல் கூட்டத்தை இவர் கூட்டாரு. சரிங்களா, சச்சிதானந்த சின்ஹா. அப்ப முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 9, 1947. டிசம்பர் 9, 1947 முதல் கூட்டம் நடந்துச்சு. அந்த சச்சிதானந்த சின்ஹா வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ரொம்ப வயதானவரா இருந்தார் அந்த கூட்டத்துல அப்படின்றதுனால. சரிங்களா, இந்திய அரசியல் சாசனம் யாரால் எழுதப்பட்டது, அதாவது எழுதப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் சாசனம் வந்து, அதாவது அரசியல் சாசன குழு வந்து ஒரு வரைவாளர் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் தான். அது வரைஞ்சி எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் கொடுத்துட்டாரு. அத அழகா எழுதுனது யாரு அப்படின்னு தான் கேக்குறாங்க. பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடான்றவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. அவர் ஒரு கேலிகிராஃபர்ன்றதுனால. சரிங்களா, இந்திய அரசியல் சாசனம் குடியரசு, அதாவது ரிப்பப்ளிக், குடியரசுன்னு கேக்குறாங்க. ஏன் குடியரசுன்னு சொல்றாங்க? இந்த நம்ம இந்திய அரசியலமைப்புல என்னன்னா எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். யாரும் மரபு வழியா எல்லாம் வந்து அப்பாவுக்கு பின்னாடி பையன், பையனுக்கு பின்னாடி பேரா, அந்த மாதிரி எல்லாம் யாரும் மரபு வழியா வந்து வர்றதில்லை. எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரிங்களா, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். குடியரசு ஏன் ஏனெனில் நாட்டில் மரபு வழி ஆட்சி எதுவும் இல்லை. ஓகேங்களா, நாட்டில் மரபு வழி ஆட்சி எதுவும் இல்லை, அதனால குடியரசுன்னு சொல்றோம் இந்திய அரசியலமைப்பு. 370வது பிரிவின் முக்கிய வரைவாளர் யார்? 370வது பிரிவை யார் வரைஞ்சாங்க? ஏன் 370 வரைஞ்சது அம்பேத்கரா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா 370 வரைஞ்சது வந்து கோபாலசுவாமி ஐயங்கார். ஏன் கோபாலசுவாமி ஐயங்கார் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு வந்து நீங்க இந்த 370 எழுதிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இவரும் எழுதிட்டாரு. அந்த 370 எழுத வேணாம்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னார். ஏன்னா நாட்டினோட ஒற்றுமை கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன 370 அடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 370ன்றது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. அவங்க வந்து இந்தியாவோட தான் இருப்பாங்க, ஆனா இருந்தாலும் நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. அவங்களுக்கு தனியான ஒரு அரசியலமைப்பு, தனியான ஒரு நேஷனல் அந்தம், அந்த மாதிரி தனியான கொடி, அந்த மாதிரி எல்லாம் அந்த 370ன்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுத்துருது. அப்போ ஜம்மு காஷ்மீர் இந்தியாவில இருந்தாலே அது ஒரு பிரிச்ச மாதிரி தானே இருக்கு, அதனால நான் அதை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல கோபாலசுவாமி ஐயங்கார் வந்து சபாநாயகரா இருக்காரு. இவர் தான் 370ன்ற ஆர்டிக்கலை எழுதுறாரு. சரிங்களா, எப்ப எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1949 கோபாலசுவாமி ஐயங்கார் 370 ஆர்டிக்கல்ல கொண்டு வந்தாரு. இது வந்து ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்துக்கான ஆர்டிக்கல். ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு வந்த தேதி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. குறிக்கோள் தீர்மானம்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அந்த தீர்மானம் அரசியல் நிர்ணய சபை வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொண்டு வந்தது ஒரு காலம்னா அதை ஏத்துக்கிட்டது ஒரு நாள். சரிங்களா, இப்ப நான் கொண்டு வந்தது பாக்குறேன். ஜவஹர்லால் நேரு அரசியல் நிர்ணய சபையில டிசம்பர் 30, 1948 கொண்டு வந்துட்டாரு. அது எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 22, 1949 தான் ஏத்துக்கிட்டாங்க. ஜனவரி 22, 1949 தான் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை வந்து ஏத்துக்கிச்சு. சில திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து. சரிங்களா, அதுதான் இப்ப என்னவா இருக்கு இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அரசியலமைப்புல பிரியாம்பல்னு சொல்லுவோம், அதாவது முகவுரையா இருக்கு. குறிக்கோள் தீர்மானம் என்னவா இருக்கு? முகவுரையா இருக்கு. ஓகேங்களா, எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 22, 1949 ஏத்துக்கிட்டாங்க. அதை உள்ள கொண்டு வந்தது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 30, 1948 கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். எத்தனை வருடம் விவாதத்தின் பின்னர் இந்திய சாசனம் கையொப்பமிட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனம் வந்து ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் வந்து 7 குழு கொண்ட ஒரு அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதை எழுதிட்டு இருக்காரு. ஏன்னா எத்தனை வருஷம் ஆச்சு அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு அது எழுதுறதுக்கு. சரிங்களா, 3 வருஷம், அதாவது 3 வருஷம் சொல்லிட்டு சுமாராக கிட்டத்தட்ட அப்படின்னு தான் சொல்றோம். மொத்தமா எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 years 11 months 18 days இவ்வளவு நாள் ஆச்சு.
இது எழுதுறதுக்கு 2 years 11 months 18 days ஆச்சு. சரிங்களா? எத்தனை நாடுகள்ல இருந்து கடன் வாங்கி எழுதுனாங்கன்னா 64, அதாவது 64 நாடுகள்ல இருந்து கடன் வாங்கி அங்கங்க என்னென்ன நல்லதா இருக்கும் அதெல்லாம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 1915 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அதாவது January 26 நடைமுறைக்கு வந்துச்சு. இந்திய அரசியல் சாசனம் 1950 January 6 நடைமுறைக்கு வந்துச்சு. இந்திய அரசியல் சாசனம் எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்தது? அதேதான் சொல்றாங்க. இங்க வேற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. எந்த தேதியில்? January 26 1915 நடைமுறைக்கு வந்துச்சு. இந்திய அரசியல் சாசனம் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? நடைமுறைக்கு வந்ததுன்னா வேற, அங்கீகரிக்கப்பட்டதுன்னா வேற. அங்கீகரிக்கிறதுனா அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுல சில திருத்தங்கள் எல்லாம் மாற்றம் பண்ணி ஒப்படைச்சிட்டாங்க. அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 26 1949. ஏன் January 26 கொண்டு வராங்கன்னா அப்ப நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம், அப்பயே இதை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுனால இதை வந்து January 26 கொண்டு வராங்க 1915. சுதந்திர இந்தியாவின் முதல் வெளிவிவகார அமைச்சர், அதாவது ஃபாரின் மினிஸ்டரா யார் இருந்தாங்க? வெளி விவகார அமைச்சரா யார் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருந்தாங்க. ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஃபாரின் மினிஸ்டரா மட்டும் இருந்தாரா அப்படின்னு கேட்டா இல்ல, பிரைம் மினிஸ்டராகவும் இருந்தாரு, சயின்டிபிக் ரிசர்ச் மினிஸ்டராகவும் இருந்தாரு. சரிங்களா? வெளி விவகார மினிஸ்டர், அதாவது ஃபாரின் மினிஸ்டர், சயின்டிபிக் ரிசர்ச் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இதுவாகவும் ஜவஹர்லால் நேரு இருந்தாரு. இந்தியாவின் முதல் தொழில் அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜக்ஜீவன் ராம். இந்தியாவின் முதல் தொழில் அமைச்சராக இருந்தவர் யார்? ஜக்ஜீவன் ராம். சரிங்களா? ஏ ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு அமலாக்கத்தின் போது முதலில் காணப்பட்ட மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கை. சரி, ஆர்டிகல்ஸ் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கி கொண்டு வராங்க. அப்ப மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்ப 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 480க்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளவு இருக்கு? 480க்கும் மேல இருக்கு. சரி, ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். 395 ஆர்டிகலுக்கு மேல 396, 397, 398 அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இது எப்படின்னா அவங்க கொண்டு வந்த ஆர்டிகல்ஸ்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட முடியாது. அது கீழே நம்ம பிரிவு வந்து சேர்த்திக்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு 5 இருக்குன்னா 5ல A, இல்ல 5ல 1, 5ல 2 இப்படி வேணா பிரிவை சேர்த்துக்கலாமே தவிர 395க்கு மேல 96, 97 போட முடியாது. சரிங்களா? அதாவது அரசியலமைப்பை எந்த ஒரு திருத்தமும் இல்லாமல் அடிப்படைய மாற்றாமல் அதுல வேணா திருத்திக்கலாம்ன்ற ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால 395க்கு மேல ஆர்டிகல்ஸ் இல்ல, அதுல சின்ன சின்ன பிரிவுகள் தான் அங்கங்க இருக்கு. இப்ப 480க்கும் மேல பிரிவுகளோட இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு அமலாக்கத்தின் போது எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டது? முன்னாடி ஆர்டிகல்ஸ் மொத்தம் எத்தனை, பிரிவுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் 395. இப்ப 480க்கும் மேல இருக்குன்னு சொன்னோம். இப்ப பகுதிகளாக பிரிக்கப்பட்டது, பார்ட்ஸ், மொத்தம் பார்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25 பார்ட்ஸ் இருக்கு. மொத்தம் முன்னாடி எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு? 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 25 பார்ட்ஸ் தற்போது. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். 1946 டிசம்பர் 9 அன்று நடந்த முதல் அரசியலமைப்பு கூட்டத்தின் தலைவராக இருந்தவர் யார்? முன்னாடி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினை எப்படியெல்லாம் கேட்கலாமோ அப்படியெல்லாம் திருப்பி கேட்கறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினை என்ன மாதிரியெல்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம திரும்ப படிச்சுக்கலாம். சரிங்களா? முன்னாடி முதல் கூட்டத்தில் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்க. முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் கூட்டத்துல தலைவரா இருந்தாரு யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. சரிங்களா? இங்க டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடந்துச்சு. சரிங்களா? அதுல தலைவரா இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா. ஏன்னு முன்னாடியே சொல்லிட்டோம், வயதுல ரொம்ப முதிர்ந்தவர் அப்படின்றதுனால. 24 இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு? பாத்தீங்களா? திரும்பி கொஸ்டின்ல இருந்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம போன முறை என்ன பார்த்தோம்? 1946 டிசம்பர் 9 நடந்த முதல் அரசியலமைப்பு கூட்டம்னு கொஸ்டினே பாத்துரும். இப்ப அந்த கொஸ்டின்ல இருந்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1946 டிசம்பர் 9. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பை எழுதிய அரசியலமைப்பு குழுவின் துணைத் தலைவராக இருந்தவர் யார்?
இந்திய அரசியலமைப்பின் குழு, அதாவது பர்மனண்டா இருந்தவர்னா ராஜேந்திர பிரசாத் தான். அவருக்கு துணைத் தலைவரா இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா HC முகர்ஜி தான் துணைத் தலைவரா இருந்தாரு. சரிங்களா, அடுத்தது பார்ப்போம். அரசியலமைப்பு குழு இந்திய தேசிய கொடியை எப்போ ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 22, 1947 தான் நம்ம தேசிய கொடியை ஏத்துக்குச்சு. சரிங்களா, இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம், இந்த தேசிய கொடியை யாரு ரெடி பண்ணது அப்படின்னு கூட கேட்கலாம். பிங்காலி வெங்கையா தான் ரெடி பண்ணாங்க. யாருன்னா ஆந்திராவை சேர்ந்தவர். யார் ரெடி பண்ணதுன்னா பிங்காலி வெங்கையா. இவர் யாருன்னா ஆந்திராவை சேர்ந்தவர். 1947 ஜூலை 22 நம்ம அரசியல் நிர்ணய சபை வந்து நம்ம தேசிய கொடியை ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு குறித்த வழிகளில் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. இது பல அரசியலமைப்புகளின் கலவையாகும். ஆமா, பல அரசியலமைப்பின் கலவையாகும். இது முழுமையாக பிரிட்டிஷ் அரசியலமைப்பின் அடிப்படையிலிருந்து எடுத்தாங்கன்னு சொல்றோம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நானு, 60 நாடுகளிலிருந்து நம்ம அரசியலமைப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, முழுமையாக பிரிட்டிஷ் அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இது தப்பு அப்படின்னு சொல்லலாம். இது 1935 ஆண்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே உருவாக்கப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 இருந்தும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா 4/3 பங்கு இந்த சட்டத்தின் மூலம் தான் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, இப்ப இருக்கிற நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல 4/3 பங்கு, அதாவது 3/4 பங்கு சட்டம் 1935 என்ற சட்டத்திலிருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, இது முழுமையான கனடாவின் அரசியலமைப்பின் அடிப்படையில் இருந்து இருந்துச்சான்னு கேட்ட இல்ல. நான் தான் சொல்லிட்டேன், 64 நாடுகளின் அரசியலமைப்பின் கலவை தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. அப்ப இந்திய அரசியலமைப்பு பல நாடுகளின் கலவை. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஓகேங்களா, அடுத்தது பார்ப்போம். இந்தியாவின் அரசியலமைப்பின் நாளாக கொண்டாடப்படும் நாள் என்னன்னு கேக்குறாங்க. அரசியலமைப்பு நாள் வந்து நவம்பர் 26. ஏன் நவம்பர் 26 அரசியலமைப்பு நாளாக கொண்டாடுறோம்னா அன்னைக்குதான் முழுசா வடிவமாயி ஒரு அரசியலமைப்பு வந்து உருவாச்சு, வந்து நிர்ணய சபையில ஒப்படைச்சாங்க அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு ஒப்படைச்ச நாளைதான் நவம்பர் 26, 1949 நவம்பர் 26 ஒப்படைச்சிட்டாங்க. அதனால அரசியலமைப்பு நாளாக நம்ம அன்னைக்கு கொண்டாடுறோம். ஓகேங்களா, அடுத்த லாஸ்ட் ஒன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணம் ஆகியவற்றை கவனியுங்கள். கூற்று: இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26, 1950 அன்று அமலுக்கு வந்தது. ஆமா, அமலுக்கு அன்னைக்குதான் வந்துச்சு. சரிங்களா, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஜனவரி 26 குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று கரெக்ட், அன்னைக்குதான் அமலுக்கு வந்துச்சு. குடியரசு நாளாகவும் அன்னைக்குதான் கொண்டாடுறோம். காரணம் இதுதான் சொல்ல முடியுமா? கிடையாது. அரசியலமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாளை நம்ம கொண்டாடுறதுனாலதான் அன்னைக்கு அரசியலமைப்பு வந்து கொண்டு வரணும்ன்ற ஒரு முன்னோக்கத்தோட கொண்டு வந்தாங்க. ஆனா ஜனவரி 26 குடியரசு நாளா கொண்டாடப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு வந்து ராவி நதிக்கரையில ஜனவரி 26, 1913 கொடியேற்றிட்டாரு. கொடியேற்றி அன்னைக்குதான் நம்ம குடியரசு நாளா கொண்டாட போறோம்னு அறிவிச்சிட்டாரு. அதன் நினைவாக தான் இந்த ஜனவரி 26 நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா, அதுதான் காரணமே தவிர அரசியலமைப்பு கொண்டு வந்ததுனால குடியரசு தினமா கொண்டாடுறோம் அப்படின்றதெல்லாம் காரணம் இல்லை. சரிங்களா, இன்னைக்கான அரசியல் நிர்ணய சபைக்கான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்றத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்ததுல நம்ம மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.